மீண்டும் இன்னொரு ஞாயிறு டோக்டோ அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல்வார்களும் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். இன்னும் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. 48 மணித்தியாலத்துக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தலில் பெறுவர்கள் எவ்வாறு நடைபெறும் என்பதை ஒரு கணிப்பீடாக நாங்கள் பார்க்கலாம். வடகிழக்கிலே சரி, தெற்கிலே சரி எவ்வாறு நடக்கலாம் என்ற ஒரு கணிப்பீடை பார்க்கலாம். கூடுதலாக என்னை பொறுத்த மட்டில் வடகிழக்கிலே கூடுதலாக தமிழ் பேசும் மக்கள் அல்லது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது இதன் காரணம் இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை விட அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் நோக்கமாக கொண்டுள்ளேன். அதாவது கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலின் போது அல்லது பாராளுமன்ற தேர்தலின் போது வடகிழக்கிலே அக்கறையுடன் செயற்பட்டவர், வடகிழக்களை பற்றி கூடுதலாக கருத்துக்களை கூறியவர், மாநசபை தேர்தலை பற்றி கூறியவர், மாநசபை தேர்தல் நடக்கும் என்று கூறியவர், அது மாநசபை தேர்தல் இப்போதைக்கு நடக்காது என்று டில்வின் சில்வா அவர்கள் கூறிய போன்று மீண்டும் டில்வின் சில்வா அந்த கருத்தை மறுத்தளித்து மாநசபை தேர்தல் நடக்கும் என்று கூறிய ஜனாதிபதி அவர்கள் கடந்த 48 மணித்தியாலத்தில் தேசிய தொலைக்காட்சி 2க்கு 4.5 மணித்தியாலம் வழங்கிய செவியினில் இந்த கருத்து ஒன்றுமே கூறாமல், அதாவது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை அல்லது புதிய அரசியலமைப்பு அல்லது குறைஞ்சபட்சம் மக்கள் எதிர்பார்க்கின்ற மாகாண சபை தேர்தலை பற்றி பேசாமல் இருப்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் ஆர்வம் கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்களுக்கு மிக கவலையாக இருக்கும். பொதுவாக என்னை பொறுத்த மட்டில் இந்த மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவதற்காக எங்கள் இழப்புகள் அதிகம், கொஞ்சம் நஞ்சமில்ல, நாங்கள் கண்ட இழப்புகள் அதிகம். ஆனால் இந்திய சர்வதேச ரீதியாக உடன்பட்ட ஒரு விடயமாக இந்த மாகாண சபை தேர்தல் இருக்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தலூடாக அபிவிருத்திகளை செய்வதற்கு அதை நிதிகளை பயன்படுத்தி வடகிழக்குகளை பயன்படுத்துவதற்கு அந்த மாகாண சபை நடத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார் 33, ஜனாதிபதி அவர்கள் கூறவில்லை, அண்மையிலே இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது 33 நலத்திட்டங்களை வடகிழக்கிலே செயற்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் நிதி உதவிகளை வழங்க இருக்கின்றது என்று கூறுகின்றார். வடகிழக்குக்கே வழங்கிய நிதிகளை நன்கொடையாக இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் பராமரிப்பதற்கு, இந்த நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு வடகிழக்கு மாகாண சபை தேவை என்பதுதான் முக்கியம். அதற்காகவே தான் நான் கூறுகின்றேன், வடகிழக்கிலே போட்டியிடுகின்ற தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். இதன் அர்த்தம் அரசாங்கத்துக்கு எதிராக, ஏன்னா நீங்கள் அரசாங்கத்தில் தெரிவு செய்யப்பட்ட 4 தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 7 மாத காலமாக வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய தேவை என்ன என்பதை பற்றி அல்லது அபிவிருத்தியை பற்றி கூட ஜனாதிபதி பேசும் அளவுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடகிழக்கு பிரதிநிதிகள் பேசவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை ஒரு புறம் வைத்துவிட்டு இப்பொழுது மே தினம் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. மே தின நிகழ்வுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வரலாறு காணாத அளவு மக்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தி கொழும்பிலே காலிமுகத்திடலிலே கூட்டத்தை நடத்தியிருந்தது. அது தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த பதவிக்கு வந்த பிறகு அது கூடிய மக்களை கூட்டி வந்து அந்த மாநாட்டை அந்த அந்த தேசிய அதாவது மே தினத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அதேவேளை தலவாக்கலையிலே நடைபெற்ற மே தினம் பாரிய பின்னடைவை அதாவது சஜித் பிரேமதாசனுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. எனில் மாநாடு முடிவதற்கு முன்பாகவே அதன் தலைவர் சஜித் பிரேமதாச அந்த மாநாட்டை வெளியேறிய பின்பு அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு பகுதி மக்கள் திடீரென்று வெளியேற தொடங்கிவிட்டார்கள். கட்சியிலே இருந்த சில முக்கிய உறுப்பினர்கள் நம் கூட்டம் முடியவில்லை, கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருங்கள் என்று கூறிய பொழுதும் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. அது பாரிய பின்னடைவை உண்மையிலே அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் அவசரமாக கொழும்புக்கு வர வேண்டியது ஏன் என்று ஆராய்ந்து பார்த்தால், ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு, அதாவது தேசிய தொலைக்காட்சி அல்லது பிரபலமான தொலைக்காட்சி அல்ல, மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச அவர்களை ஆதரிக்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொண்டு அதில் செவி ஒன்றை வழங்குவதற்காக அவரை வருகை தந்த விடயம் அது வந்திருந்தது. அந்த செவி கூட ஒரு சொதப்பல் செவியாக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்களை கொண்டு சொல்லலாம். அதை விட முக்கியமாக 15 வருடங்களுக்கு பிறகு
புலிகளிடம் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் தங்கள் நகைகளை அடமானமாக வைத்திருந்தார்கள். அந்த நகைகள் இராணுவத்திலிருந்து கைப்பற்றப்பட்டு இப்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஜனாதிபதி விரிவாக பேசினார் அந்த தொலைக்காட்சி சேவையில். அதாவது இராணுவ தளபதி தனக்கு தெரிவித்ததாகவும் இப்படி நகைகள் இருப்பதாக கூறியவுடனே அது ஏன் இவ்வளவு காலம் வைத்திருக்கான்ற கேள்வி எழுப்பதுடன் அது பாதுகாப்பு செயலாளர் ஊடாக போலீஸ் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கும் பாரும் அந்த வகையிலே போலீஸ் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 90 கிலோ நகைகள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு நகைகளும் அதற்கான விளக்கங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நகைகளை சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அது ஆதாரங்களை தெரிவித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மிக ஒரு கடினமான காரணம் என்று நான் கூறுகின்ற அதே வேளை அந்த நகைகளை பெற்றுக்கொள்ள முடியாத விடத்து அந்த நகைகளை அரசுடைமையாக்கி அதில் வருகின்ற நிதியினை அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது அந்த பாடசாலைகளுக்கு வழங்குவதற்கான முடிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். அதேவேளை நான் நினைக்கிறேன் 1 வருடத்துக்கு முன்பு சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு சிங்கள சேவையிலே தான் வவுனியா விட்டு வரும் பொழுது இராணுவ தலைமையிடம் 220க்கும் மேற்பட்ட தங்க கிலோவை ஒப்படைத்ததாக கூறுகின்றார். இது விசாரணைக்குரிய விடயம். எனவே இந்த விடயங்களுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்ல நினைக்கின்றேன். சிவலிங்கம் அவர்கள், நீங்கள் இந்த 2 விடயத்தையும் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஒன்று உள்ளூராட்சி சபை தேர்தல், 2வது இந்த மே தினம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மிக இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அரசியல் பிரச்சனைகள் பற்றி அடையாளப்படுத்தி இருக்கிறீர்கள். முதல்ல நாங்கள் இந்த மே தினத்தையும் உள்ளூராட்சி தேர்தலையும் ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும்போது சில அம்சங்களை நாங்கள் கவனிக்கலாம். உதாரணமாக, இப்பொழுது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஏனெனில் தங்களுக்கு இவ்வாறான செல்வாக்கு இருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறதா இல்லது குறைஞ்சிருக்கிறதா, அதே போன்று எதிர்கட்சிகளுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு அளவீடு செய்வதற்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மிக பெருந்தொகையான மக்களை கோல்ஃபேஸ் திடலில் குவித்து தங்களுடைய பலத்தை ஆளும் தேசிய மக்கள் சக்தியினர் மக்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இந்தளவு செல்வாக்குள்ள இந்த கட்சி இந்த தேர்தலில் பாரிய செல்வாக்கை செலுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாகவே இருக்கிறது. ஆனால் இந்த பின்னணியில் வைத்து கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு கேள்விகள் அரசாங்கத்துக்கு மேல் இருக்கிறது. அதாவது சுமார் 6-7 மாதங்கள் ஆகியும் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றவில்லை என்ற கேள்விகள் இருக்கின்றன. எனவே இந்த பொதுவாகவே மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்ற கருத்து எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தில் தெரிகிறது. அவ்வாறாயின் இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த வெற்றியை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குமா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இனி தமிழ் அரசியலை பார்க்கும் பொழுது இம்முறைதான் உள்ளூராட்சி தேர்தல் மிக வித்தியாசமான தேர்தல் போட்டிக்களமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினர் அரசியல் தீர்வுகளுக்கு பதிலாக பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமாக, குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல்கள் அந்தந்த கிராமப்புற சபைகள், நகர சபைகள் போன்றவற்றின் தேவைகள் தொடர்பான ஒரு நிர்வாகத்தை வழங்குவதற்கான ஒரு தேர்தலாக கவனித்து அவர்கள் அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பான தேர்தல் பிரச்சாரமாக அதை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை காலமும்
அபிவிருத்தி தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைக்காமல் வெறுமனே தமிழ் தேசியவாதம் அல்லது குறுந்தேசியவாதத்தை முன்வைத்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடித்தவர்கள் இம்முறை தேசிய மக்கள் சக்தியினுடைய அபிவிருத்தி திட்டங்களோடு தாக்குப்பிடிப்பார்களா என்ற மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு ஒன்று நடந்து வருகிறது. சமீப காலமாக ஊடகங்களில் வெளிவருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி போன்ற இரு கட்சிகளுக்கு முடியேதான் மிகவும் கடுமையான போட்டி இருப்பதாக தெரிகிறது. இருந்த போதிலும் தமிழ் தேசியத்தை முன்வைத்து போட்டியிடும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினர் இப்பொழுதும் ஒரு பலம் வாய்ந்த எதிர்ப்பினை வழங்குவது அடிப்படையில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பொதுவான இணக்கத்துக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. எனவே தமிழ் அரசியல் இப்பொழுது ஒரு வித்தியாசமான அரசியல் போட்டிக்குள் இறங்கி இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையலாம் என்றால், வெளி செய்திகளை பார்க்கும் பொழுது பல சபைகள் தொங்கு சபைகளாக, பெரும்பான்மை இல்லாத சபைகளாக வரக்கூடும் என்ற செய்திகள் வருகின்றன. இந்த நிலைமையில் தேசிய மக்கள் சக்தி எந்த கட்சிகளுடனும் இணைந்து கொள்ளாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இதுவரை இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பின்னர் அதில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போட்டியிடுகின்ற தமிழ் கட்சிகள் பலவும் தங்களுக்குள் தேர்தலுக்கு பின்னர் தான் அந்த ஒற்றுமை வரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றன. ஏனெனில் இந்த தேர்தலில் யார் வெற்றி அடைகிறார்களோ அதன் பின்னர் அவர்கள் கூட்டணி அமைக்கின்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒரு நிச்சயமில்லாத நிலைமையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க போகின்றன. எனவே இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக, அதாவது தமிழ் அரசியலில் ஒரு மாற்றத்தை தொடக்குவதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கலாம். அதாவது இந்த முறைதான் அபிவிருத்தி பற்றிய விவாதங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்திருக்கிறபடியால் அடுத்தடுத்த தேர்தல்களிலேயும் இந்த அபிவிருத்தி தொடர்பான விவாதங்கள் வரலாம். எனவே இன்னும் 2 நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறபடியால் நாங்கள் அடுத்த வாரம் எங்களுடைய அடுத்த தேர்தல் முடிவுகள் தொடர்பான கருத்துக்கள் சற்று வித்தியாசமாகவே அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு தொடர்ந்து நாங்கள் பேசலாம். நன்றி சிவலிங்கம். நாம் தம்ப இப்பொழுது சிவலிங்கம் அவர்கள் கூறினார், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வடகிழக்கை பொறுத்தமட்டில் அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்காக தமிழ் கட்சிகள் சில விடயங்களை முன்னெடுத்துகின்றது. இது சில மாற்றங்களை எதிர்காலங்களில் ஏற்படுத்தலாம். அதற்கான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கின்றீர்கள்? வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் முடிந்து விட்டது. இது நீங்கள் முதல் கூறியது போல 48 மணித்தியாளர்களுக்குள்ளாக அதுக்கு முன்பு அடுத்த டைமில் இந்த தேர்தல் ஆரம்பிச்சு தேர்தலுக்கு எல்லாம் எல்லாரும் ரெடி ஆகிவிட்டார்கள். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வடக்கில் 34 சபைகள் இருக்கின்றன, கிழக்கில் 45 சபைகள், மொத்தமாக 79 சபைகளுக்கான தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தல்களில் இருந்து ஒரு புதிய சென்ற முறையில் இருந்து ஒரு புதிய விகிதாசார முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்கத்துவ எண்ணிக்கை கூட்டப்பட்டது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருந்து 1562 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது. இந்த தேர்தல் விகிதாசார அடிப்படையில் இருக்கின்றபடியால் எந்த கட்சியினரும் அறுதி பெரும்பான்மையை பெறுவது கஷ்டமானதாக இருக்கும் ஒன்றும். இரண்டாவதாக, நோமலாக வளமையாகவே
உள்ளூராட்சி தேர்தல் என்பது வட்டாரங்களில் உள்ளூரில் தெரிந்தவர்கள், பரிச்சயமானவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள் போன்றவர்களை அடையாளம் கண்டு தாங்கள் அந்த பிரதேச சபையில் குறிப்பாக முன்னே எடுத்து செல்லக்கூடிய திட்டங்களை முன்மொழிவதன் மூலம் மக்களிடம் வாக்கு சேகரிப்பதுதான் அது முறைமை. ஆனால் தமிழ் கட்சிகள் பிரதானமாக 3 பிரிவுகளாக இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று சைக்கிள் அணியினர் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து வந்த தவராசா போன்றவர்கள், முன்னைய யாழ் பத்திரிகை உரிமையாளர் வட்டுக்கோட்டை சரணோகன் போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது தமிழரசு கட்சியிலிருந்து ஒரு பிரிவுடன் சேர்ந்திருக்கிறார்கள். ஸ்ரீதரனும் அவ்வப்போது, அதாவது தமிழரசு கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கிற ஸ்ரீதரனும் அவ்வப்போது கஜேந்திரகுமாரன் சைக்கிள் அணிக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றனர். அவர்களது அரசியல் நிலைப்பாடு தமிழ் பேசும் மக்களால் தேர்தல்களில் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதாவது ஒரு தேர்தல் அரசியல் என்று வரும் பொழுது, ஒரு புரட்சிகர அரசியல் என்பது வேறு, தேர்தல் அரசியல் என்பது வேறு. தேர்தல் அரசியல் என்று வரும் பொழுது ஒரு மெஜாரிட்டியான ஒரு முடிவை எடுத்தால் அடுத்த தேர்தல் வரைக்குமாக அந்த முடிவை அங்கீகரித்து மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் முறைமை. அந்த வகையில் கஜேந்திரகுமாரனது அணி பாராளுமன்றத்தில் கடுமையாக தோற்கடிக்கப்பட்டு வடகிழக்கு முழுவதிலும் இருந்து ஒரே ஒரு எம்பியை மாத்திரம் வைத்திருக்கின்ற அணி. அதற்கிடையில் நடந்து வரும் மாற்றங்கள் நான் கூறியது போல அணி சேர்க்கைகள் நடந்தாலும் இறுதியில் அது அந்த அணி அப்படித்தான் இருக்கு. ஒன்று. இரண்டாவதாக அரசியல் ரீதியாக அவர்கள் எந்தவித தெளிவான ஒரு நிலைப்பாட்டை வைத்து அதை யதார்த்தமாக்குவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை செய்து முடிப்பதற்கான எந்தவித திட்டங்களையோ வழிமுறைகளையோ அவர்கள் முன்வைப்பதில்லை. பொதுவாக இந்த அரசின் இயலாமையை, அரசு மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழர்களின் உரிமைகளை மறுதளித்தமையை, அதே விடயங்கள் என்பிபி அரசினாலும் தொடரப்படும் என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் அவர்கள் உச்சாடனம் செய்து இருக்கின்றார்களே ஒழிய அதற்கு பதிலாக ஒரு தமிழர் தரப்பந்த முறையில் என்ன அணுகுமுறையை செய்வோம் என்றது அவர் கூறுறது. அதான் முக்கியமான தரப்பாக இருக்கிறது. அவர்களது ஒட்டுமொத்தமான அரசியல் கோஷத்தின் சாராம்சம் என்று பார்க்க போனால் அவர்கள் சமஷ்டி முறையினால ஒரு அரசமைப்பு ஒன்று வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்று கூறுகிறார்கள். இந்த 2 விடயங்களையும் சுற்றித்தான் அவர்களது கரிசனையும் விடயங்களும் ஓடுகின்றனவே தவிர அதை தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை முன்னகர்த்துவதற்கான மூலோபாயம், அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதற்கான திட்டமிடல் என்ன, அதற்கான தாங்கள் எவ்வாறான அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டு தங்களது திட்டங்களை முன்னகர்த்தப் போகின்றார்கள் என்ற விடயங்களில் அவர்கள் எந்தவித தெளிவான பாதையையும் காட்டவில்லை என்பதை உணர்ந்ததன் காரணமாகவே அவர்களது கோஷங்கள் மீண்டும் மீண்டும் வாக்காளர்களால் தோற்கடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது வரலாறு. தமிழரசு கட்சி அடுத்ததாக இருக்கின்ற தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் வடகிழக்கில் உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரையில் 58 இடங்களில் 79 சபைகளில் 58 இடங்கள் அதிகூடிய இடங்களை போட்டியிடுவது தரப்பாக தமிழரசு கட்சி தான் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் 58 சபைகள் போட்டியிடுகின்றபடியால் போட்டியிடுகின்ற எல்லோருக்கும் விகிதாசாரத்தின்படி இடங்கள் நிச்சயமாக கிடைக்கும். பல இடங்களுக்கு எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்கும். 58 இடங்களில் போட்டியிடுகின்றபடியினால் அவர்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் தமிழரசு கட்சியினது அரசியல் நிலைப்பாட்டு தமிழரசு கட்சிக்கு 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று தமிழரசு கட்சி உள்ளுக்குள்ளே கட்டுக்கோப்பாக இல்லை. அதனது இன்று வரைக்கும் தங்களது பிரச்சனைகளை ஜனநாயக ரீதியாக கட்சிக்குள் தீர்க்க முடியாமல் உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களில் வழக்குகளில் தான் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும், அதாவது தங்களையே நிர்வகிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு கட்சி எவ்வாறு தமிழ் பேசும் மக்களை அணி திரட்டி அதற்கு அவர்களது உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய விடயங்களை நோக்கி முன்னகர்த்தும் என்பதை உள்ளூராக மக்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக இருக்கும் தரப்பினர் சங்கு அணி. சங்கு அணியினர் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுடன் அவர்கள் அரசியல் முன்னரங்குக்கு வந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொரு பொது அணிகளை வவுனியாவிலும் சேர்த்து புத்திஜீவிகள் அவர்கள் அணிகளை சேர்த்து அந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் தேர்தல் நின்றார்கள். 2 லட்சம் வாக்குகளை எடுத்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகள் வடகிழக்கிலே அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் தான் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர்களது நிலைப்பாடு, அந்த முடிவு அவர்களது அந்த கருத்து மக்களிடமிருந்து துப்புரவாக இல்லை என்று நாங்கள் சொல்ல. அவர்களுக்கு 2 லட்சம் பேர் அவர்களை ஆதரித்தது.
கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக பார்க்கும் பொழுது அவர்களது அந்த கருதுகோள், அவர்களது அந்த நிலைப்பாடு மக்களால் நிராகரிக்கப்பட்டது என்பதை அவர்கள் அங்கீகரித்துத்தான் அதற்கு தங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டும். அதை விடுத்து அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களின் ஒற்றுமையை காட்ட வேண்டும், சர்வதேசத்துக்கு எங்களது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று போன்ற கோஷங்கள் அது மக்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியபடியால் தான் ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு எல்லா மாவட்டங்களிலும் 5 மாவட்ட வடகிழக்கு அனைத்து மாவட்டங்களிலும் 8 மாவட்டங்களிலும் கூடுதலான வாக்குகளால் 13வது திருத்தம் மாகாண சபை போன்றவற்றை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களை மெஜாரிட்டியாக ஆதரித்த தமிழ் தரப்பு இந்த தமிழ் கட்சிகளில் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாகத்தான் என்பிபி தள்ளப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். என்பிபியில் இருந்து வந்த எம்பிக்கள் இன்று வரை ஒரு பாத்திரமான அரசியல் பாத்திரத்தை வகித்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் என்பிபிக்கு ஆதரவாக உள்ள தரப்புகள் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனுரா மீது மெஜாரிட்டியான பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவர் சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர், நியாயமானவர், நேர்மையானவர், மக்களின் உணர்வுகளுடன் எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய, அதாவது மக்களின் உணர்வுகளுடன் தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர் என்கின்ற பொதுவான அபிப்பிராயம் கருத்தும் நாட்டில் பரவலாக இருப்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த 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 அலையில் இருந்து வந்தவர்கள் தான் எம்பிக்களாக இருக்கின்றார்களே ஒழிய மேதின பேச்சில் கூட ஜனாதிபதி அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்பிட்ட பகுதியை தமிழிலும் மொழிபெயர்த்து கூறும்படி மொழிபெயர்ப்பாளரை எம்படி காலத்திருந்தார். நீங்க குறிப்பிட்டது பெரிய மேதின ஊர்வலத்தில் மேதின கூட்டத்திலே அதில் அவர் கூறுகின்றார் தாங்கள் வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் தாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களது அந்த நம்பிக்கையை நாங்கள் ஏமாற்றக்கூடாது, கைவிடக்கூடாது, அவர்கள் எங்களுக்கு சமனானவர்கள் என்ற வாதங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அவரே அதை எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிகின்றது. வடக்கு கிழக்கை தவிர்த்து ஏனைய இடங்களில் என்பிபி ஆனது கட்சி ரீதியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதாவது பசில் ராஜபக்சவால் ஸ்தாபிக்கப்பட்ட மொட்டு கட்சியினருக்கு இணையாக நாடு முழுக்களும் பரவலாக வட்டார அடிப்படையில் கிளைகளை கொண்ட கட்சி தான் மொட்டு கட்சியும் என்பிபியும். ஆனால் அவர்கள் கூட வடக்கு கிழக்கில் செய்யவில்லை என்பதை அட்மிட் பண்ணுவதாகத்தான் அந்த இது இருந்தது. இந்த நிலையில் அனுராவுக்கான ஆதரவு அல்லது என்பிபிக்கான ஆதரவு வடக்கு கிழக்கில் இருந்து வந்தது தமிழ் கட்சிகளினால் எதுவுமே செய்ய முடியாது, அவர்கள் கூறுவதை நம்ப முடியவில்லை என்ற அடிப்படையில் தான் போனது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பின்னணியில் தான் இந்த தேர்தலுக்கு வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு போகின்றது. இந்த விகிதாசார தேர்தல் முறையின்படி அனைத்து கட்சிகளுக்கும் கணிசமான இடங்கள் கிடைக்கும் என்பது தெரிகிறது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளூரில் உள்ள ஆதரவுகள், தங்களது தளங்கள், மற்றது மக்களுடன் ஏற்கனவே இருந்த ஈடுபாடுகள் காரணமாக மக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த தெரிவுகள் என்பது இந்த கட்சிகளின் தலைமைகள் கூறுவது போல ஒரு பிரிவினைக்கான அல்லது தமிழர் சுயாட்சிக்கான தமிழர் தரப்பு ஒற்றுமையாயிருப்பதற்காக வாக்களிக்கின்றார்கள் என்று நாங்கள் எடுக்க முடியாது. அவர்களுக்கு கிடைக்க போகும் வாக்குகள் அவர்களது சொந்த வேலைகளினாலும் அவர்களது தனிநபர் செல்வாக்குகளினாலும் வட்டாரங்களில் உள்ள அவர்களது தொடர்புகளினாலும் அவர்கள் செய்த அரசியல் வேலைகளாலும் இதில் உள்ள எல்லா 3 தமிழ் தரப்பு கட்சிகளுக்கும் வாக்குகள் அங்கத்தோடு கிடைக்கத்தான் போகிறாங்க. இதற்கு பின்னராவது இந்த அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டு, குறிப்பாக 6ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பின்னர் இந்த அரசியலை பகுப்பாய்வு செய்து நடைமுறை சாத்தியமான வேலை திட்டம் என்ன, மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமாக அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது, மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என பிரதமரை சொல்லி இருக்கிறார், பாராளுமன்றத்தையும் சொல்லி இருக்கிறார்கள், இந்திய அரசு விஜயத்தின் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆகவே இந்த மாகாண அரசு தேர்தல் யாரும் என்ன சொன்னாலும் மாகாண அரசு தேர்தல் நடக்க போகின்றது. அதற்கு முன்னதாக தமிழ் தரப்பு தமது நிலைப்பாட்டை இந்த உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகளில் இருந்து பகுப்பாய்வு செய்து தங்களது பாதையை தெளிவாக வகுக்க வேண்டிய காலம் வந்திருக்கின்றது. அதற்கான மனம் திறந்த ஆக்கபூர்வமான உரையாடல்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். நன்றி. நன்றி தம்பா. ஜெகநாதன் இப்பொழுது தோழர் சிவலிங்கம், தோழர் தம்பா போன்றவர் பல்வேறு விடயங்களை வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி அவர்களின் உரையை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் காட்டிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக
இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அதில் அக்கறை கொள்ளவில்லை போல் தெரிகிறது. ஏன் அது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. முக்கியமாக ஜனாதிபதியினுடைய உரை, மே தின உரை, அதை தொடர்ந்து அவருடைய பேட்டிகள் இவைகள்ன்றதுல தமிழ் மக்கள் பால் மிகவும் கரிசனை கொண்டவராக அவர்களுடைய கலாச்சார விழுமியங்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லவர் வந்து இவைகள் எல்லாவற்றை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இங்கதான் ஒரு கேள்வி எழுகிறது என்னன்னு சொல்லி சொன்னா, இது ஏன் அவர்கள் செய்ய வேணும்? அந்த மக்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களே அதை பார்த்துக் கொள்வார்கள் தானே என்கிறதுக்கான பதிலை நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது. அதற்கான பதில் ஜனாதிபதியிடமிருந்து இல்லை. ஆகவே அதே நேரத்தில் மாகாண சபை அவர்கள் வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே மிக முக்கியமாக கரிசனை காட்டுவதும் அனைத்து பிரதேசங்களில் இருந்தும், அதாவது தமிழ், முஸ்லிம், மலையகம் இவைகளிலே இருந்து தங்களுக்கு கணிசமான அளவு ஆதரவை தொடர்ந்து தப்ப வைத்துக் கொள்வதற்கு அல்லது ஆதரவு இருக்கிறது காட்டுவதற்குமான முயற்சிகளை தீவிரமாக அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதுக்கான கருத்துக்களை சில இப்பொழுது காணிகள் சில விடுவிக்கப்படுகிறது, மற்றது இந்த நகை, அந்த நகையினுடைய பிரச்சனைக்கு பின்னுக்கு வர இருந்தாலும் நகைகள் வந்து தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்தது. ஆகவே அதை அவர்களுக்கிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ரீதியில வந்து ஜனரஞ்ச ரீதியில தமிழ் மக்களை கவரக்கூடியதான கருத்துக்களை அவர் முன்வைக்கும் பொழுது சுலபமாக இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அல்லது இந்த போராட்டம் என்பது 30 வருடமே நடந்தது, இந்த அழிவுகள் எல்லாம் என்னத்தாலே ஏற்பட்டது, இதாலே பாதிக்கப்பட்ட ஒரு நொந்து இனமாக தமிழ் சமூகம் இருக்கிறது என்றதுகளை வந்து முற்று முழுதாக தவிர்த்து கொண்டு செல்லுகிற நிலைமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அதிகார பரவலாக்கல் என்ற விடயத்திலே வந்து ஜேவிபி, என்பிபியை பொறுத்தவரை அல்லது இந்த அரசை பொறுத்தவரையில் கடந்த கால அரசாங்கங்களுடைய நிலைப்பாட்டில தான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே கடந்த பொது தேர்தலின் பொழுது இவர்கள் தோல்வியை எதிர்பாராத விதமாக இவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான ரீதியிலே வந்து ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய ஆதரவு தளம் என்பது வந்து வடக்கு கிழக்கில் உருவாகி இருப்பதும் அதன் மூலம் வந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டவை என்றது வந்து ஒரு பலத்த அடியாக இவர்களுக்கு இருந்தது. ஆகவே தங்களுடைய அரசியல் என்பது தமிழ் மக்களை மையப்படுத்தி இந்த தேசியவாத அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்கிறதுக்கு அப்பால வந்து அதுக்கான வேலை திட்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுன்றதால விரக்தி அடைந்த மக்கள் வந்து வேறு திசையை நோக்கி நகர்கிறார்கள் என்றதுக்கான மாற்று திட்டங்களை சரியான முறையில் முன்வைக்காமல் தொடர்ந்து தங்களுக்குள்ளே வசைபாடி கொண்டிருக்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கிறதுன்றது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில செல்லுபடியாக போகிறதுன்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆகவே இங்கே இந்த தேர்தலிலே வந்து என்பிபி வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு மீண்டும் இந்த வெற்றியை உருவாக்குமாக அல்லது வெற்றியை தப்பு வைத்துக் கொள்ளுமாக இருந்தால் இவர்கள் எதிர்கால அரசியல் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு சம்பந்தமாக மேலும் இவர்கள் வந்து ஐக்கியப்பட்டு போன வேண்டிய தேவை ஏற்படும் என்ற ரீதியில வந்து அதை பற்றி சிந்திக்க போகிறார்களா அல்லது ஒரு பகுப்பாய்வு செய்து ஏன் இந்த மக்களுங்களை விட்டு விலகி செல்லுகிறார்கள் என்றதுகளுக்கான அடிப்படை பிரச்சனைகளை கவனித்து அதுக்கான மாற்று திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்க போகிறார்களா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் வந்து இவர் தம்பாண்டு நினைக்கின்ற உங்களுடைய முகநூல்ல பதிவு செய்த ரீதியில வந்து 24% வாக்குகளைத்தான் என்பிபி வந்து பெற்றது என்ற ரீதியில 76% வாக்குகள் எதிராகத்தான் சென்றிருக்கின்றது. ஆனா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் உள்ள இந்த வீதாசார முறை வந்து வட்டார ரீதியாகவும் அதே நேரத்தில் 40% வந்து வீதாசார ரீதியில் வந்து பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறது என்ற ரீதியில் இந்த 76% வாக்குகளும் எதிரணிகளுக்கு செல்லுமாக இருந்தால் ஜேவிபி அதிலே மிக பாரிய பின்னடைவை சந்திக்கும். ஆனால் இந்த தங்களுடைய 24% வாக்குகளை வந்து அவர்கள் இன்னும் கூடிக்கொண்டு செல்வார்கள் என்றால் கிட்டத்தட்ட 8-10% கூட்டுவார்களாக இருந்தால் அவர்கள் ஒரு பலமான அணியாக முன்னணிக்கு வரக்கூடிய பல இடங்களில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தேர்தல் இவர்களுடைய அரசியலுக்கு வந்து தொடர்ந்து தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய இருப்பை தப்ப வைத்துக் கொள்ளுகிறதுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துமா அல்லது மீண்டும் ஒரு தோல்வியை தமிழ் மக்கள் இவர்களுக்கு ஏற்படுத்தி இவர்களை வேறு வழியில் சிந்திக்க வைப்பார்களா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும்
இப்ப எங்களை தமிழ் மக்கள் சார்ந்து நாங்கள் கருத்துகள் என்ற ரீதியில முன்வைக்கும் பொழுது இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அதிகார பரவலாக்கல் என்றது சம்பந்தமாக ஜேவிபி ஒரு தெளிவான முடிவு எடுக்கும் வரைக்கும் அதை வலியுறுத்த வேண்டிய அதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்குன்றது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே அந்த அணிகள் என்ற ரீதியில இப்பொழுது கஜேந்திரகுமார் போன்றவர்கள் இந்த தேசிய சுயநிர்ணயம் இவைகள் சமஷ்டி என்றதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறதன் மூலம் ஒரு அணியை உருவாக்குவார்களாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை, அதாவது யதார்த்தமாக தமிழ் மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எதன் மூலம் அவர்களுடைய இருப்பை தப்ப வைத்துக் கொள்ளலாம், அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றதுக்கான ரீதியில் இந்த 13வது திருத்தம், மாகாண சபை போன்றவைகளை எந்த அளவுக்கு வலியுறுத்துறதுக்கு அவர்கள் தயாரில்லாத நிலைமையில் தமிழ் மக்கள் அவர்களை நோக்கி நகர்வார்களாக இருந்தால் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை சின்னாபின்னமாக்குற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கோஷங்களை எழுப்பி 30 வருடங்களாக தமிழீழம் என்ற கோஷத்தை எழுப்பி எப்படி தமிழ் மக்களை நலிவடைய செய்தார்களோ அல்லது முள்ளிவாய்க்காலே பலிக்கடா ஆக்கினார்களோ அதே மாதிரியான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்கிற நிலைமையை தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள போகிறார்களா அல்லது அதுக்கு ஆதரவளிக்க போகிறார்களா அல்லது இந்த மாயையில் சிக்குக்கொண்ட போகிறார்களா என்ற கேள்விகள் நிச்சயமாக இந்த தேர்தலில் மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்ன்றதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஆகவே இதுல கவனமாக தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதேசம் தங்களுக்கு பிரயோசனமானவர் யார் என்ற ரீதியில் இந்த வாக்கை செலுத்த போகிறார்கள் வேண்டும் என்றது தான் பொதுவாக நாங்க கூறக்கூடிய கருத்து. அதே நேரத்தில் இப்ப தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இன்றைக்கு தென்னிலங்கையில் உள்ள என்பிபிக்கான வாய்ப்பு என்பது எதிர்கட்சிகள் சரியான ஒரு வழியை தேடாமல் அல்லது சரியான பொருளாதார ரீதியாக இதுக்கான மாற்று வழிகள் என்னன்றதை அல்லது மாட்டை கட்டியெழுப்புறதுக்குன்ற கருத்துக்களை சொல்லுகிறதுன்றதுக்கு அப்பால் என்பிபி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற கோஷத்தை முன்வைத்துத்தான் அங்கேயும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனா இது எந்த அளவுக்கு அவங்க இந்த மக்களுக்கு மத்தியில சென்றடையும்ன்றது ஒரு கேள்விக்குரிய என்று சொல்லி சொன்னா இப்பொழுது இருக்கிற நிலைமையில இனவாதம்ன்றதுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்துகள் தொடர்ச்சியாக என்பிபியால முன்வைக்கப்படுகிறதும் ஒரு நாடு ஒரு சுமூகமான ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலைவாசி உயர்வுகள் இருந்தாலும் சிக்கல் இல்லாத ரீதியில் போய்கொண்டிருக்கிறது என்ற ரீதியிலும் மக்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் தொடர்ந்து என்பிபிக்கு ஆதரவுன்றது இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த எதிர்கட்சிகளுடைய பலவீனம் இங்க இந்த தேர்தலிலே கடந்த தேர்தலிலே ஒரு எதிர்கட்சி வரிசைக்கு வந்த ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முறையும் அதை தப்ப வைத்துக் கொண்டாலும் அந்த அளவுக்கு பலமான அணியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது மொட்டு கட்சியை பொறுத்தவரையில் எல்லா பிரதேசங்களிலும் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்கிற ரீதியிலும் கணிசமான அளவுக்கு மக்கள் அவர்களுடைய கூட்டங்களுக்கு கலந்து கொள்கிற ரீதியிலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு சிறிய வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலம் காட்டுகிறதுக்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதிலே ஓரளவுக்கு அவர்களுக்கான வாக்குகள் சிறிய சதவீதம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில இந்த எதிர்கட்சிகள் சின்னாபின்னப்பட்டு இருக்கிற நிலைமையில தான் தென்னிலங்கையில என்பிபியினுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கிறது என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமை தென்னிலங்கையினுடைய அரசியல் நிலைமை. ஆனா இப்பொழுது தமிழக சமீபத்துல இந்த செய்திகளின்படி இந்த நகைகள் என்றதை பற்றி நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த நகைகள் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்தது பத்திரமாக அந்த மக்களுக்கே இப்படி ஒரு தோல்வியை தாங்கள் அடைய போகிறோம், அரசாங்கத்தோட சரணாகதி அடைய போகிறோம் என்று சொல்லி புலிகள் நேர்த்திருந்தால் அல்லது தெரிந்திருந்தும் கூட அந்த மக்களுக்கு அதனை ஒப்படைக்காமல் அதனை அப்படியே அள்ளி கொடுத்து விட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அல்லது காணாமல் போய்விட்டார்கள். ஆகவே அவ்வளவுத்தையும் எடுத்துக்கொண்டு வந்த ரீதியிலே அது எவ்வளவு எடுக்கப்பட்டது, எவ்வளவு இன்றைக்கு இருக்கிறது என்றதுகளுக்கான சரியான விசாரணைகள் இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுமா என்றது. ஏனென்றால் இராணுவம் இவ்வளவு இருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டதை தவிர இராணுவம் எவ்வளவு எடுத்தார்கள், எடுக்கும் பொழுது அதுக்கான கணக்குகள் கொடுக்கப்பட்டதா? ஏனென்றால் சரத் பொன்சகா சொல்ற 220 கிலோ தான் படைத்தேன் என்று சொல்லி இன்றைக்கு 90 கிலோ என்று சொல்லி கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த இடையில என்ன நடந்தது? இது யார் கைக்கு சென்றது? இன்றைக்கு நமல் ராஜபக்ச தகப்பனர் எடுத்து விட்டார் என்று சொல்லி குற்றஞ்சாட்டியவர்கள் இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி ஏன்னா இவ்வளவு காலத்துக்கும் இதனை வெளிப்படுத்தாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? இவ்வளவு காலத்துக்கு இன்றைக்கு 15 வருடங்களுக்கு இந்த நகைகள் இப்படி இருக்கின்றன என்ற சம்பந்தமான செய்திகள் வெளியிடப்படாமல் அல்லது அதற்கான அந்த மக்களுக்கு அதை சென்றடையாமல் தடுத்தவர்கள் யார்? அது ஏன் மறைக்கப்பட்டது? அப்படியான இந்த கொள்ளையிலே யார் யாருக்கு பங்கு இருக்கின்றது என்றதுகளை இந்த அரசாங்கம் தீர்க்கமான ரீதியில விசாரணை செய்யுமா? அதுக்கான அதில் சம்பந்தப்பட்டவர்களை இதுக்கான முழுமையான தகவல்
ஆகவே இப்ப இன்றைக்கு தான் கண்டுபிடித்திருக்கிறோம், செய்தி என்ன தகவல் கிடைத்து இதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஜனாதிபதி கூறும் பொழுது இது இத்தோட முடிந்து போகிற விடயம் என்று இதுல இதை கையாள போகிறார்களா அல்லது இது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான விசாரணைகளை நடத்துவார்களா என்றது தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு எழுப்பப்படுகிற கேள்வி. அதே நேரத்தில் இன்றைக்கு பலர் இந்த இதுக்கான ரிசீட்டுகள் இதுகள் எல்லாத்தையும் துளைத்து விட்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் சுனாமி போன்றவைகள் எல்லாம் ஏற்பட்டது. இவைகளின் காரணமாக பல அழிவுகளை சந்தித்த மக்கள் இவைகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்களா? அப்படி பத்திரப்படுத்தி வைத்தாவிட்டால் அதை மாற்று வழியிலே எப்படி அதை பெறுகிறதுன்றதுகளுக்கான அடையாளம் காணக்கூடியவர்கள் இன்றைக்கு 15 வருடம் என்ற பொழுது அதை நினைவுபடுத்தி வைத்திருக்கிறார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி கூறியது போல அப்படி மக்களுக்கு அது கிடைக்காமல் இருந்தாலும் அந்த மக்களுக்கான அபிவிருத்திகளுக்கு அது பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அதே நேரத்தில் இன்றைக்கு சில குளறுபடியான சட்டங்களையும் அரசாங்கம் கொண்டு வருகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறத பார்க்கிறோம். அதாவது இந்த உரிமை கோராத நில காணிகள் என்ற ரீதியில உரிமை கோராத காணிகள் என்ற ரீதியில வர்த்தமானி வெளியீடுகள் வெளியிடப்பட்டிருக்கு சொல்லி சொன்னால் உரிமை கோராத காணிகள் என்றதுகளை அரசாங்கம் அதுக்கான விசாரணைகள் நடத்துறது. அரசாங்கம் அது உரிமை கூறப்படவில்லை உண்மையிலே என்று சொல்லி சொன்னால் அந்த காணிகளை பெற்றுக் கொள்ளுகிறதுன்றதுகள் சட்ட வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் இவைகள் அந்த நிலம் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுமா? உண்மையிலே அப்படியான ஒரு திட்டத்துடன் அதை செயல்படுத்த போகிறார்களா? என்றால் நிலம் இல்லாமல் காணி இல்லாமல் நியாயமான அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் வடமாகாணத்துல கூட. அதிலும் குறிப்பாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற ரீதியில அவர்களுக்கு இந்த நில உரிமை என்றது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிலத்தை வழங்குகிறதுக்கான முயற்சிகள் அல்லது அதுக்கான திட்டங்களோட அரசாங்கம் செயல்படுகிறதா அல்லது இதனை கையகப்படுத்துகிறதன் மூலம் தங்களுடைய மேலாதிக்க சிந்தனையுடன் அதற்கான வழிவகைகளை தேட போகிறார்களா என்றதுகள் எல்லாம் கேள்விகள் தமிழ் மக்களுக்குள்ளே எழுந்திருக்கின்றன. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்துவிடும். அதனுடைய பெறுவர்கள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இதுவரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.